ஸோ இன்னைக்கு தலைப்பு பார்த்தீங்கன்னா சரியான இடம். சரியான இடம்னா என்ன நினைக்கிறீங்க? சரியான இடம், ரைட் பிளேஸ். நம்ம சொல்லுவோம், வேலை கிடைச்சிச்சுன்னா கரெக்டான ஜாப் கிடைச்சிச்சுன்னு சொல்லுவோம். ஒரு பையனுக்கு ஒரு பொண்ணு மேட்ச் ஆயிடுச்சுன்னா, ஒரு பொண்ணுக்கு ஒரு பையன் மேட்ச் ஆயிடுச்சுன்னா சூப்பர் கப்பல்பா, நல்லா கிடைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லுவோம். வீடு நல்லா சூப்பரா அமைஞ்சிருச்சு, மழை வந்தா தண்ணியே வரதில்லை, கிரவுண்ட் ஃப்ளோர் தான் இருக்கிறாங்க, எவ்வளவு மழை வந்தா அவங்க ஸ்ட்ரீட் வந்து தண்ணி வராது அப்படின்னு சொல்லி சரியான இடம் கிடைச்சிச்சு. சூப்பர் காலேஜ் கிடைச்சிச்சு போவாங்க அப்படிமோ. ஸோ நம்மளுடைய வாழ்க்கையில ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் ஒரு சரியான பொசிஷன் வச்சிருக்காரு. நம்ம நினைப்போம், இந்த வேலையை எனக்கு சரியா, இன்னைக்கு நிறைய நாட்களில் பார்க்குறோம், இந்த வேலையை எனக்கு சரியில்லை, செட் ஆகிற வேற பார்க்கணும், இந்த காலேஜ் எனக்கு முடியல, எங்கள் அப்பாட்ட சொல்லிட்டு வேற காலேஜில் மாற்றலான் இருக்கேன், இந்த ஊரே சில இந்த ஊரை காலி விட்டு போகலான் இருக்கேன் அப்படின்னு நம்ம நிறைய நேரங்களில் பேசிப்போம், யோசிப்போம், நண்பர்கிட்ட பேசுவோம். பட் இன்னைக்கு நான் சொல்றேன் என்னன்னா, நீங்க எங்க இருக்கீங்களோ that is the place where God wants you to be. Amen. நீங்க எந்த இடத்துல இருக்கீங்களோ அந்த இடத்துல தான் ஆண்டவர் உங்களை சரியான இடத்துல வச்சிருக்கார். இது ஆண்டவர் இந்த இடம் இப்ப நம்ம கூட இருக்கிறது, இட் இஸ் ஒரு யதார்த்தமான செயல் அல்ல. இட்ஸ் நாட் பை ஆக்சிடென்ட், இட் இஸ் பிளான்ட் பை காட். ஆண்டவரால ஒவ்வொரு நிமிடமும் நம்ம வாழ்க்கை என்ன பண்ணிருக்கு, பிளான் பண்ணி நடந்து கொண்டிருக்கிறார். Amen. So நாங்க சென்னைக்கு வர்றதுக்கு முன்னாடி தர்மபுரியில இருந்து சென்னை வர்ற மாதிரி பிளான் இல்லை, இப்படி ஏற்றிட்டு ப்ரேயர் பண்ணிட்டு இருந்தோம். பட் ஆண்டவர் சரியான இடத்தை எங்களுக்கு கூட்டிட்டு வந்திருக்காரு, எனக்கு சரியான வேலை கொடுத்துருக்காரு, நல்ல ஒரு பள்ளிக்கூடம் கொடுத்துருக்காரு, மனைவிக்கு நல்ல ஒரு வேலை கொடுத்துருக்காரு, எங்களுக்கு நல்ல வேலை, நல்ல வீடு கொடுத்துருக்கிறார். Amen. So நான் முழுசா நம்புறேன், நான் இங்க இருக்கிறது it is not by an accident, it is plan of God. Hallelujah. So நான் இங்க இருக்கிறது ஆண்டவருடைய முழுமையான திட்டம். இது ஏதோ வழி இல்லப்பா பிரச்சனை இல்லை, எங்க சர்ச்சுக்கு போய் சர்ச்சுக்கு போனா போதும் அப்படின்னு வரல. பட் ஆண்டவர் என்ன பண்ணிருக்காரு, ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு வருடமும் ஆண்டவர் நம்மளை பிளான் பண்ணி என்ன பண்ணிருக்காரு, நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். ஸோ இன்னைக்கு நம்ம பைபிள்ல பார்க்கலாம், யாரை ஆண்டவர் சரியான இடத்துல வச்சாரு, சரியான வேலையை செஞ்சாங்க, சரியான நேரத்துல செஞ்சாங்க, ஆண்டவர் திட்டத்தை நிறைவேற்றினாங்க. அந்த ரெண்டு கேரக்டர் நம்ம வேதத்துல பார்க்கலாம். சோ நெகேமியா முதல் கேரக்டர். நெகேமியான்றப்ப உங்களுக்கு என்ன மைண்ட்ல வரும்? அலங்கம். ஓகே, எனக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பழைய படம் போர் அடிக்கும், புதிய படம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இந்த மத்தேயு ஜான் படிக்க ஆண்டவர் அர்த்தம் படிக்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். பழைய பக்கம் போனா ஒரு மாதிரி போர் அடிக்கும், தூக்கம் வரும், தூக்கத்துக்கு முன்னாடி அதை படிச்சா நல்லா நீட்டா தூக்கம் வந்துடும். ஸோ ஆனா பழைய படம் ஆண்டவர் நெகேமியாவை சரியான இடத்துல வச்சார். நம்ம பார்க்கலாம், நெகேமியா 1ஆம் அதிகாரம். அதுக்கு முன்னாடி மத்தேயு ஆண்டவர் வசனம் சொல்றாரு, மத்தேயு வாசிக்கலாம். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 15ஆவது வசனம். விளக்கை கொளுத்தி மரக்கால மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள். ஹல்லேலூயா. அப்பொழுது அது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். ஆமென். அந்த விளக்கு நம்ம மறைவு வச்சா அது பயனா, நமக்கு பயன் இல்லை. ஸோ ஆண்டவர் நமக்கு பார்த்தீங்கன்னா அந்த விளக்கு எந்த இடத்துல இருக்கணுமோ அந்த இடத்துல வச்சாலும் அதோடைய பலன். அதே மாதிரி ஆண்டவர் யாரை எந்த இடத்துல எந்த நேரத்தில் வைக்கணும் he knows. ஆண்டவர் நல்லா தெரியும், அதனால அந்த இடத்துல நம்ம சரியான இடத்துல வச்சிருக்காரு. இன்னைக்கு நீங்க ஒருவேளை சோர்வா இருக்கீங்க, நான் சரியான இடத்துல இல்லை, என் லைஃப் சரியான பாதையில் இல்லை, என்னோட படிப்பு ஐ ஹவ் சூசன் ராங் கெரியர், சரியான கெரியர் நான் சூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இட் இஸ் ராங்.
ஆண்டவர் திட்டம் பண்ணி உங்க வாழ்க்கையில வச்சிருக்காரு. இன்னைக்கு இந்த நிமிஷத்துல நீங்க என்னவா இருக்கீங்களோ அதுதான் ஆண்டவர் உங்களை வச்சிருக்காரு. நீங்க சரியா நடந்ததா இருக்கீங்க. நம்ம சோர்வடையணும். God has the way for us. Okay. So நெகேமியாவோட ஸ்டோரி பார்த்தோம்னா அவர் வந்து வேற ஒரு தேசத்துல இருக்கிறார். வேற ஒரு தேசத்துல இருக்காரு. வேற ஒரு ராஜா கீழே இருக்காரு. அவருடைய ஜனங்கள்லாம் வேற ஒரு இடத்துல அடிமையா இருக்கிறாங்க. ஆனா இந்த நேரத்தில் பாத்தீங்கன்னா நெகேமியா இருக்கிறது வந்து ஒரு ஒரு தாழ்வான இடம். அவருடைய பொசிஷன் பாத்தீங்கன்னா ஒரு வேற ஒரு தேசத்துல இருக்காரு. நம்ம தமிழ்நாட்டில் இருக்கோம். எப்பனாலும் யாரெல்லாம் போய் பார்க்கலாம், எந்த கலெக்டராலும் நேராக போய் பார்க்கலாம். தமிழ்நாட்டில் அந்த சுதந்திரம் வந்து இருக்கு. இப்போ எனக்கு ஏதாவது பிரச்சனைனா நான் 4 பேர் கொண்டு ரோட்ல உட்காரலாம். நான் போய் பீகார்ல பண்ண முடியுமா? வாய்ப்பே இல்லை. அதான் நெகேமியா எங்க இருக்காரு? அவரு வேற ஒரு தேசத்துல இருக்காரு. வேற ஒரு ராஜா கீழே இருக்கிறார். சோ இதுல சொல்லுதுன்னா ராஜா வந்து சரியான பொசிஷன்ல இருக்காரு. அதுக்கப்புறம் அவர் ராஜாவுக்கு அந்த வேதத்துல படிக்கும் போது ராஜாவுக்கு ரொம்ப க்ளோஸா இருக்கிற மாதிரி இருக்காரு. ராஜா மூஞ்ச பார்த்து சொல்றாரு. நம்ம வாசிக்கலாம் நெகேமியா 1வது அதிகாரம் 2வது வசனம். என் சகோதரரில் ஒருவனாகிய ஆனானியும் வேறு சில மனுஷரும் யூதாவிலிருந்து வந்தார்கள். அவர்களிடத்தில் நான் சிறையிருப்பில் மீது தப்பின யூதரின் செய்தியையும் எருசலேமின் செய்தியையும் விசாரித்தேன். அவர் என்ன பண்றாரு? விசாரிக்கிறார். நெகேமியா என்ன பண்றாரு? விசாரிக்கிறார். அவர் இருக்கிற பொசிஷன் பார்த்தீங்கன்னா வெரி ஹை லெவல் பொசிஷன். ராஜாவுக்கு ரொம்ப க்ளோஸ்ல இருந்தாங்க. அவருடைய வாழ்க்கை நல்லா செட் ஆயிடுச்சு. இஸ் வெரி கம்ஃபர்ட். பணம் பார்க்கறது என்னது? ராஜாவுக்கு போற சாப்பாடு எல்லாம் என்ன இருக்கும்? அவருக்கு அப்படியே போகும். இவர் சாப்பிட்ட பிறகுதான் ராஜா அதை கொடுப்பாங்க. அதுதான் அவங்களுடைய மெயின். ஒரு பணம் பார்க்கறக்காரன் என்னது? அதுதான் அவருடைய மெயின் வேலை. ஸோ ராஜா வந்து அப்ப என்ன பண்ணாங்க? அவருக்கு நல்ல ஒரு செட்டப் இருக்கு அந்த இடத்துல. ஸோ அந்த நாட்டில் இருக்கிற என்னது நல்ல ஒரு பொசிஷன்ல என்னது நெகேமியா இருக்கிறாரு. அவர் என்ன பண்றாரு? he didn't settle. அவருக்கு அந்த பொசிஷன் இருக்கு. பட் அவர் என்ன ஆகல? அவர் செட்டில் ஆகல மனசுல. சோ என்ன பண்றாரு? நம்முடைய ஜனங்களை குறித்து யோசிக்கிறார். அவர் என்ன பண்றாரு? 2வது வசனம் சொல்லுது he inquired. என்ன நடந்துட்டு இருக்கு? என்ன ஆச்சு? எருசலேம் எப்படி இருக்கு? விசாரிக்கிறார். சோ அநேக நேரங்கள்ல நம்ம என்ன பண்ணணும்? நம்ம வாழ்க்கையிலும் ஒருவேளை நம்ம என்ன பொசிஷன்ல இருந்தாலும் நம்மளுடைய ஆண்டவர் நம்ம என்ன திட்டத்தில் வச்சிருக்காலும் ஒருவேளை நம்ம மறந்துருக்கலாம். ஒருவேளை நம்ம அந்த பயணத்துல ஆண்டவர் இதுக்காக தான் நம்ம அழைத்திருக்கிறாரு அப்படின்றத மறந்துருக்கலாம். பட் ஆண்டவர் இன்னைக்கு நமக்கு ஞாபகப்படுத்துறாரு. ஆண்டவர் நமக்கு என்ன பொசிஷன்ல வச்சிருக்காரு, என்ன காரணத்துக்காக வச்சிருக்கிறார். He has a purpose. சோ அவர் என்ன பண்றாரு? நெகேமியா அவர் என்கொயரி பண்றாரு. அதுக்கப்புறம் அவர் என்கொயரி பண்ண பிறகு அவர் தூக்கமே வரல. வசனம் என்ன சொல்லுதுன்னா 4வது வசனம் சொல்லுது, இந்த வார்த்தைகளை கேட்ட போது நான் உட்கார்ந்து அழுது சில நாளாய் துக்கித்து உபவாசித்து மன்றாடி பரலோகத்தின் தேவனை நோக்கி என்ன பண்றாரு? பிரேயர் பண்றாரு. அவர் கேட்ட உடனே he got disturbed. தூக்கம் வரல. he went to depression. even though his position is very good, even though he has everything, அவருக்கு என்ன தேவையோ எல்லாமே இருக்கு. பட் என்ன பண்றாரு? அவர் என்ன பண்றாரு? ஒரு துக்கத்துல போறாரு, மன்றாடுறாரு, அழறாரு, துக்கிறாரு, துக்கமா இருக்கிறார். அவரால் முடியல. என்ன பண்றாரு? ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்றாரு. ஜெபம் பண்ண ஆரம்பிக்கிறார். சோ நம்ம ஆண்டவர் வந்து ரொம்ப கிருபையுள்ள ஆண்டவர். ஆண்டவர் நமக்கு எல்லாருக்கும் ஒரு வசனம், வாக்குத்தத்த வசனம் என்ன கொடுத்திருக்காருன்னா, என்னது? என் ஜனங்கள், என் நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் தங்களை தாழ்த்தி தம் பாவங்களை அறிக்கையிட்டு மன்னிப்பு கேட்கும்போது நான் என்ன பண்ணுவேன்? வானத்திலிருந்து அதை கேட்டு நான் தேசத்துக்கு சேமத்தை கட்டளைன்னு சொல்றாரு. ஹல்லேலூயா. நெகேமியா இந்த இடத்துல அதான் அவர் பண்றாரு. அவர் என்ன சொல்றாருன்னா 5வது வசனம் சொல்லுது, பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தாவே, உம்மில் அன்பு கூர்ந்து
உம்முடைய கற்பனைகளை கைக்கொள்ளுவர்களுக்கு உடன்படிக்கையும் கிருபையும் காக்கிற மகத்துவமும் பயங்கரமான தேவனே என்று சொல்றார். அல்லேலூயா. நெகேமியாவுக்கு தெரியும், ஆண்டவரே உம்முடைய ஜனம் என்ன பண்றாங்க, அவன் செஞ்சுட்டாங்க, மனம் திரும்புறாங்க, மன்னிப்பு கேட்கிறாங்க. ஆண்டவர் நீங்க இறங்குற தேவன், நீங்க மனம் இறங்குற தேவன். 30 வசனத்துல நெகேமியா 1 வசனத்துல நீங்கள் என்னிடத்தில் திரும்பி என் கற்பனைகளை கை கொண்டு அவைகளின்படி செய்வீர்களானால் உங்களிலே தள்ளுண்டு போனவர்கள் வானத்தின் கடையாந்தரத்தில் இருந்தாலும் நான் அங்கிருந்து அவர்களை சேர்த்து என் நாமம் விளங்கும்படி நான் தெரிந்து கொண்ட ஸ்தலத்துக்கு அவர்களை கொண்டு வருவேன் என்றும் தேவரீர் உம்முடைய தாசனாகி மோசேக்கு கட்டளையிட்ட வார்த்தையை நினைத்தருளும். நெகேமியா ப்ரே பண்றார். நெகேமியா என்ன பண்றார்? ஃபர்ஸ்ட் அவர் என்கொயரி பண்றாரு. என்கொயரி பண்ணல அவர் என்ன பண்றாரு? ஜெபம் பண்றார், மன்றாடுறார். அதுக்கப்புறம் என்ன பண்றார்? ஆண்டவர் யாருன்றது அவர் அறிக்கையிடுறார். அநேக நேரங்களில் நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம ஆண்டவர் நம்ம யாரும் அறியாம நம்ம இருப்போம். அவர் செய்த அற்புதங்களை நம்மளால அறிக்கையிட முடியாது. ஆண்டவரே எனக்கு அது வேண்டியதோ நம்ம கேட்போம், அன்றைய வாழ்க்கையில் நடத்துங்க, அப்படி நிறைய ஏற்படும். பட் who he is, அவர் என்ன பண்றாரு? நெகேமியா அக்னாலேஜ் பண்றாரு, அவர் அறிக்கையிடுறார். நீங்க பயங்கரமான தேவன், நீங்க அன்புள்ளவர், உங்க கற்பனைகள் நீங்க மாறாத இருக்கிற தேவன். நீங்க சொல்லியிருக்கீங்க, ஆண்டவரே உம்முடைய ஜனங்கள் எங்க இருந்தாலும் மனம் திரும்பி வரும்போது வானத்தின் கடையாக இருந்தாலும் நீங்க அவங்களை கூட்டிட்டு வருவேன்னு சொல்லியிருக்கீங்க. அவரோட ஜெபம் அவ்வளவு அருமையா இருக்கு. அதுக்கப்புறம் என்ன பண்றாரு? ராஜா மீட் பண்றாரு. 2வது அதிகாரம் 2வது வசனம் பார்க்கலாமா? அப்பொழுது ராஜா என்னை பார்த்து, நீ துக்கமுகமாய் இருக்கிறது என்ன? உனக்கு வியாதி இல்லையே, இது மனதின் துக்கமே ஒழிய வேறொன்றும் அல்ல என்றார். அப்பொழுது நான் மிகவும் பயந்து. தேங்க்ஸ் மேம். இல்ல அவர் என்ன பண்றாரு? அவர் ஜெபம் பண்றாரு, என்கொயரி பண்றாரு, எல்லாத்தையும் என்ன பண்ண முடிச்சிட்டு அவர் பேலஸ் போறாரு. பேலஸ்ல ராஜா அவருடைய முகத்தை பார்த்துன்னு சொல்றாரு. அப்ப ராஜாவுக்கும் நெகேமியாவுக்கும் எவ்வளவு ஒரு ரிலேஷன்ஷிப்பா இருக்கும். ரமேஷ் அந்த முன்ன பார்க்கறதே தெரியும், எப்படி இருக்காரு, நீங்க நல்லா இருக்காரா இல்ல துக்கமா இருக்காரா, ஏன்னா மாதிரியா இருக்கீங்க, நம்ம கேட்போம்ல. ஏன்னா அந்த அளவுக்கு என்ன பண்ணிருக்காரு ரமேஷ் அண்ணனுக்கு எனக்கு ஒரு நல்ல ஒரு அந்த ஒரு ரிலேஷன்ஷிப். ஐ நோ ஹிஸ் ஃபேஸ். சர்ச் கதை திறந்தோடனே தெரியும் ஜானன் எந்த மூட்ல இருக்காரு. அதானே அந்த பேசலாம். சோ அதே மாதிரி ராஜா வந்து நெகேமியா பார்த்துட்டு சொல்றாரு, உன் முகம் ஏன் வாடி இருக்கு, இது நார்மல் இல்லையே, ஆனா உனக்கு உடம்பு சரி நல்லா தானே, உனக்கு வியாதி இல்ல, இது மன துக்கம் தான் உனக்கு இருக்குதுன்னு ராஜாவே சொல்றாரு. அப்ப நெகேமியாவுக்கு ராஜாவுக்கும் அவ்வளவு ஒரு டெய்லி பாக்குறாரு, டெய்லி மீட் பண்றாங்க, டெய்லி பேசுறாங்க. சோ அப்ப ராஜா என்னது, அவர் மறுபடியும் விளம்பட பயந்து நெகேமியா ஜெபம் பண்றாரு. அதுக்கப்புறம் எடுத்து சொல்றாரு, இதெல்லாம் நடக்க எங்க வாழ்க்கையில இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு, எனக்கு என்ன பண்ணணும், நான் போயிட்டு என்னுடைய அலங்கம் ஜெருசலேம்ல இடிந்து கிடக்கு, நான் போய் கட்டணும்ன்றார். ராஜா கேட்கிறாரு, உனக்கு எத்தனை நாள் வேணும் சொல்ல, எத்தனை நாள் ஆகும் அப்படின்னு. அவர் கேட்கிறப்ப என்ன பண்றாங்க, அந்த கூட யார் இருக்கா, குயின் இருக்காங்க, ராஜாவோட குயின் பக்கத்துல இருக்காங்க. பாருங்க ஆண்டவர் எப்படி he works so good. ராஜா பர்மிஷன் கொடுக்குறாரு, பக்கத்துல அந்த ராஜாதி இருக்கிறாங்க, போயிட்டு வா. அதுக்கு என்ன பண்ற, போயிட்டு வா மட்டும் சொல்லல, அதுக்கு என்ன தேவை இருக்கு அவருக்கு, அந்த தளம் கட்டி பிடிக்குது, அவர்கிட்ட காசு வேணும். அதுக்கு முன்னாடி இந்த நாட்டை விட்டு இன்னொரு நாட்டுக்கு போன என்ன வேணும், வீசா வேணும். எல்லாத்தையும் என்ன பண்றாரு, ராஜா கொடுத்து அனுப்புறாரு. அவர் என்ன கொடுக்குறாரு, வீசா கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான மர தேவையான வேலைகளை கொடுக்குறாரு, குதிரைகளை கொடுக்குறாரு, ஆர்மியை கொடுக்குறாரு. அல்லேலூயா. சோ நம்ம எப்ப ஆண்டவர் சமூகத்துல கரெக்டான பொசிஷன்ல இருக்கோமோ everything will fall in line. அதான் நம்ம வாழ்க்கையில் ஒரு நல்ல ஒரு சைன் தன் ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார். ஸோ நாங்கள் என்னோட ஒர்க் பார்த்தீங்கன்னா, என்னோட வேலை முன்னாடி செஞ்சுட்டு இருந்தேன்னா விவசாயம் பார்த்துட்டு இருந்தேன், ப்ளஸ் சோசியல் ஒர்க்கும் பண்ணிட்டு இருந்தேன். அதான் என்னோட மெயின் வேலையாக இருந்தது. எனக்கு வந்து கம்ப்யூட்டர் வந்து சுத்தமே வராது.
ஃபீல்ட் ஒர்க் மட்டும் பண்ணிட்டு ஃபோட்டோ பிடிச்சி நம்ம இதெல்லாம் பண்ணிருக்கோம், ரிப்போர்ட் பண்ணிருக்கோம், அவ்வளோதான் சொல்லணும். மீதி எல்லாம் வேலையை அவள் தான் பண்ணுவோம். ஆனால் இங்கே வந்த பிறகு ஆண்டவர் எல்லாமே தான் ஒன்றா அமைச்சு கொடுத்துருக்காரு. நான் நம்புறேன், நான் இந்த இடத்துல இருக்கிறது நாட் பை an accident but by the plan of God. ஆண்டவர் சித்தத்தில் நான் இருக்கேன் இந்த இடத்துல. அல்லேலூயா. ஸோ நெகேமியா அந்த பொசிஷன் அந்த இடத்துல இருக்காருன்னா there is a purpose, ஒரு நோக்கம் அந்த இடத்துல ஆண்டவர் வச்சிருக்கிறார். இன்னைக்கு நாம இந்த இடத்துல இருக்குன்னா, நீங்க இந்த இடத்துல இருக்கீங்கன்னா ஒரு நோக்கம் இருக்கு. ஆண்டவர் ஒரு நோக்கம் வச்சிருக்காரு. அவருடைய சித்தம் அவரோட வழியில நடக்கும், நம்மளோட வழியில் இல்ல. அவருடைய சித்தம் யார் வழியில் நடக்கும்? அவருடைய சித்தம் நம்ம வழியில், நம்ம மூலமாக அவருடைய வழியில என்ன பண்ணணும்? நடத்தப்படும். அப்போது நடத்தப்படும் போதுதான் நமக்கு என்ன கிடைக்குது? வீசா கிடைக்கும். நமக்கு என்ன தேவை இருக்கு? களம் கட்டி பிடிக்கிறதுக்கு மர தேவைகள் இருக்கு, ஆட்கள் வேணும், குதிரை வேணும், பெர்மிஷன் வேணும். ஆண்டவர் எல்லாத்தையும் என்ன பண்ணாங்க? நெகேமியா ஆண்டவர் செஞ்சு கொடுத்தாரு. ஆனா அந்த இடத்துல பாருங்க, சன்பலா தோபியான்னு 2 பேர் இருக்கிறாங்க. அவங்க என்ன பண்றாங்க? நெகேமியா அந்த இடத்துக்கு போன உடனே அவங்களுக்கு மன கஷ்டமாயிடுச்சு. யாரா வந்து செவரு கட்ட வந்துட்டாங்க. அவங்க செவரு கட்டிட்டே இருக்காங்க. கட்ட சன்பலாவும் தோபியா சொல்றாங்க, இது நிறைய நடந்து போனாலும் செவரு இடிஞ்சிரும் அப்படின்றாங்க. பாருங்க, ஆண்டவர் நம்ம எவ்வளவு பெரிய பொசிஷன்ல இருந்தாலும், ஆண்டவர் எல்லா தேவைகளை சந்திச்சாலும், எல்லா தேவைகளையும் செஞ்சு சரியான பாதையில போயிட்டு இருந்தாலும், அந்த 2 பேர் என்ன பண்றாங்க? இந்த செவர்ல நிறைய நடந்து போனா கூட முடிஞ்சிருன்றாங்க. அப்ப பாருங்க, நம்ம வாழ்க்கையில் அப்படிதான் இருக்கும். நிறைய நேரங்கள் நம்ம என்ன பண்ணுவோம்? ஒருவேளை நம்ம தப்பா கேட்டு வந்துட்டோம், ராஜாங்க இவங்க நிறைய நடந்து போவாங்க, அவ்வளவு வீக்கா இருந்தா நம்ம செவரு அப்படின்னு நினைப்பாங்க. நெகேமியா நினைச்சுக்கலாம், படம் அவர் நினைக்கல. என்ன பண்ண? தொடர்ந்து பயணித்தார். நம்ம வாழ்க்கையில நிறைய நேரத்துல ஆண்டவர் சரியான இடத்துல நம்ம நடத்தி போயிட்டு இருப்பாரு. யாராவது பக்கத்து வீட்டுல இல்லைன்னா நண்பர்கள், நீ சரியான இடத்துல இல்லப்பா, நீ இருக்கிற வேண்டிய இடமே இல்லை, நீ வேற இடத்துக்கு போய் பாரு, அந்த வேற கிடையாது, ஆண்டவரோட எங்க தூக்கி பாரு அப்படிம்பாங்க. ஓகே, அதெல்லாம் நான் வேணும். ஆண்டவர் நம்ம தூக்கி வைக்கணும். அல்லேலூயா. என்னோட வாழ்க்கையில எதுவுமே பிளான் எடுத்து, சின்ஸ் நான் காலேஜ் இருந்தாலும் சரி, ஸ்கூல் இருந்தாலும் சரி, மேரேஜ் இருந்தாலும் சரி, பிளான் எடுத்து எவ்ரிதிங் ஹேப்பன் ஆன் டைம், ஆன் சீசன். எல்லாமே அந்தந்த சீசன்ல அது சரியான பாதையில் நடந்தது. ஏன்னா என் வாழ்க்கையில் வந்து என் கையில் இல்லை, பட் ஆண்டவர் கையில் இருக்கு. அல்லேலூயா. ஸோ நெகேமியா என்ன பண்ணாரு? சக்சஸ்ஃபுல்லா அந்த என்ன செவரை கட்டி முடிக்கிறார். எவ்வளவு தடைகள் மத்தியிலும், எவ்வளவு பாடுகள் மத்தியிலும். ஆனா அந்த முழு பகுதி படிச்சு பார்த்தோம்னா நெகேமியா எவ்வளவு பெரிய கோத்திரம் பண்ணார். நைட்லாம் வேறு பார்க்குறாரு, போயிட்டு அலங்கத்தை பார்க்குறாரு, நைட்லாம் போய் பார்த்து ஆட்களை கூப்பிடுறாரு, கேதர் பண்றாரு. ஆட்கள் கேதர் பண்ணி இதை நம்ம செய்யலாம், ஆட்கள் கூப்பிடுறாங்க. ஸோ ஆண்டவருடைய தயவு நெகேமியா மேல இருந்தது. ஸோ அது இருந்ததுனாலதான் ராஜா கண்ணில் தயவு கிடைச்சது, அந்த குயின் கண் மேல தயவு கிடைச்சது, அவருக்கு பொருள்கள் தேவை சந்திக்கப்பட்டது. அதுக்கப்புறம் ஆட்டையும் கூட வந்து எல்லாம் கட்டி முடிச்சாங்க, அந்த அழகத்தை சக்சஸ்ஃபுல்லா கட்டி முடிச்சாங்க. அதான் ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில திட்டம் வைத்திருக்கிற திட்டம். ஏன்னா நம்ம சரியான இடத்துல இருக்கோம். ஸோ நம்ம அடுத்த இன்னொரு கேரக்டர் நம்ம பார்த்தோம்னா, அடுத்த சாப்டரே அடுத்த கேரக்டர், அடுத்த நெகேமியாக்கு அடுத்த என்ன சாப்டர்? எஸ்தர். ரொம்ப அழகா இருக்குல்ல பைபிள். நெகேமியா ஆண்டவர் சரியான இடத்துல வச்சிருக்காரு, அதே எஸ்தரையும் ஆண்டவர் சரியான இடத்துக்கு கொண்டு வந்தார். இது ரெண்டுக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிமிலாரிட்டி, ரொம்ப சிமிலர். நெகேமியா இருக்கிறது ஒரு ராஜாவோட பேலஸ் இருந்தாரு, எஸ்தர் ஒரு ராஜாவோட பேலஸ் இருந்தாரு. இதுவும் சூசான் அரண்மனை, இதுவும் சூசான் அரண்மனை. எதுக்கு என்னது? இங்கேயும் என்னது? எஸ்தர் விசாரிக்கிற என்ன நடக்குது, முர்கதாயை விசாரிக்கிற என்ன நடக்குது. இதுல என்ன பண்றாரு? நெகேமியா விசாரிக்கிற என்ன நடக்குது. இதுல என்ன பண்ற? உபவாசத்துக்கு ஜெபம் பண்றாரு. இதுலயே எஸ்தர் உபவாசம் சொல்றான், உபவாசம் பண்ணுங்க. இதுல ஒரு ஆமான் இருந்தாங்க, இதுல என்னது? ஒரு சன்பலா தோபியா இருந்தாங்க. எப்படி இருக்கு பாத்தியா ஆண்டவருடைய செயல்கள். ஆனா எஸ்தர் முருகதாயும் ஆமான பார்த்து சோர்வடையாம ஜெபம் பண்றாங்க, உபவாசம் பண்ணி ஜெபம் பண்றாங்க. ஆண்டவர் ஒரு பெரிய மாற்றத்தை அந்த தேசத்தை கொண்டுட்டு வர்றாரு. அல்லேலூயா.
ஆனா இவங்க ரெண்டு பேரும் என்னது வேற வேற தேசத்துல தான் இருக்காங்க. இதுல என்ன ஸ்டடி என்ன சொல்லுதுன்னா, எஸ்தரும் நெகேமியா இருந்தது ஒரே பேலஸ் தான். எஸ்தர் இருந்த டைம் பாத்தீங்கன்னா லைக் எஸ்தருக்கும் நெகேமியாவுக்கு இருந்த பீரியட் வந்து ஒரு 30-40 வருஷம் டிஃபரன்ஸ் தான். ஸோ நெகேமியா போன பிறகு அடுத்த யாரு எஸ்தர். நெகேமியா இருந்த டைம்ல, ராஜா இருந்த டைம்ல அவங்களுடைய ரிலேஷன் தான் அது அடுத்த கிங்கா இருக்கிறாங்க. அடுத்த கிங்கிறது எஸ்தர். ஸோ ரெண்டு பேரும் என்னது கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ஒரே பீரியட்ல தான் இருந்திருக்காங்க யூத ஜனங்கள். ஆனா அந்த ரெண்டு பேரையும் அந்தந்த சீசன்ல என்ன பண்றாரு, ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வர்றாரு எருசலேம். ஆமென். ஸோ இந்த எஸ்தர் பகுதி நம்ம பார்த்தோம்னா இட் இஸ் ஸோ ரொம்ப ஒரு நிறைய பைபிள் ஸ்காலர்ஸ் சொல்றாங்க எஸ்தர் பகுதி வந்து பைபிள்ல இருக்கக்கூடாது அப்படின்னு. ஏன்னா அதுல வந்து கடவுளோட வார்த்தையே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. பட் ஆனால் என்னது ஆண்டவர் திட்டம் பண்ணி என்ன இந்த சாப்டர் இந்த பைபிள்ல இருக்கு. இந்த இதுல இருக்கிற எல்லா பைபிளும் எதுவுமே இருக்கக்கூடாது. ஸ்டடிஸ் நிறைய சொன்னாங்க, மனித அறிவுக்கு எட்டாதது நிறைய இருக்கு. ஆண்டவருடைய அறிவு தான் மெயின். நம்ம உலகத்துல என்ன கண்டுபிடிச்சாலும் கடல்ல நாளது யாருமே கண்டுபிடிக்க முடியல. That's how God's creation. God creation is so beautiful, so amazing. ஆண்டவர். ஸோ எஸ்தர் பகுதி பார்க்கும்போது இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்றாங்க, ஒரே பொசிஷன் தான் ஆல்மோஸ்ட். ரெண்டு பேரும் வேற ஒரு தேசத்துல இருக்காங்க, ரெண்டு பேருமே ராஜா கீழே தான் இருக்காங்க, ரெண்டு பேருக்கு ஆண்டவர் ஒரு அமைப்பை கொடுத்துருக்காரு. ஸோ இன்னைக்கு நம்ம வாழ்க்கையிலையும் சேம் திங் God has placed. நம்மளே ஆண்டவர் ஒரு பொசிஷன் வச்சு, நம்ம எல்லாரும் ஒரு பொசிஷன்ல ஆண்டவர் நம்ம வச்சிருக்கிறார். நம்ம ஆண்டவர் நமக்கு எல்லாருக்கும் ஒரு அத்தாரிட்டி இதுல கொடுத்துருக்காரு. இதுல நம்ம என்கொயர் பண்ணணும், ஜாப் பண்ணி நம்ம என்ன பண்ண போறோம், இதை நம்ம சிந்திக்க வேண்டியதா இருக்கு. ஸோ எஸ்தர் பார்த்துல எஸ்தர் வாசிக்கலாமா? எஸ்தர் 5வது அதிகாரம். not 5:4 எஸ்தர் 4:4 வசனம். ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா எஸ்தர் இதுல வந்து ஒரு தேசத்தையே யூத ஜனங்கள் அழிக்கிறதுக்கு ஒரு பெரிய திட்டம் தீட்டிட்டு இருக்காரு. ஏன்னா அம்மான்ற ஒரு மனுஷன் வந்து யூத ஜனங்களை மொத்தமா அழிக்கிறதுக்கு ஒரு பெரிய திட்டத்தை தீட்டிட்டு இருக்காங்க. இந்த அகஸ்வேர ராஜாவை பார்த்தீங்கன்னா அவர் வந்து வசனத்திலே சொல்லுது, இந்து தேசம் முதல்ல என்ன பண்றாரு, அவர் ஆட்சி பண்ணிட்டு இருக்காரு. அவருடைய ஆட்சி எங்க இருக்கு, அவங்க ஈரான்ல இருந்து இந்து தேசம் வரைக்கும் அது முழுக்க பாதுகாத்து என்ன பண்றாரு, அவர் ஆட்சி பண்ணிட்டு இருக்காரு. இதுல என்ன பியூட்டினா, யூத ஜனங்களை கொல்றதுக்கு என்ன பண்றாங்க, ஏன் கொல்றாங்க அப்படின்னா, இந்த மொர்கதாய் என்ற மனுஷன் வந்து ஒரு யூத மனுஷன், மொர்கதாய் வந்து டெய்லி அரண்மனை வாசல் இருப்பான். அந்த ஆமான் நடக்க வருவான், எல்லாரும் ஆமானை பார்த்து மரியாதை பண்ணுவாங்க. ஆனா என்னது, மொர்கதாய் மட்டும் பண்ணவே மாட்டார். என்ன பண்றான், அப்ப ஆமான் வந்து மொர்கதாய் நோட் பண்றாங்க, என்ன நம்மள எல்லாரும் நம்மளை பார்த்து பண்றாங்க, நம்ம பண்ணவே மாட்டேங்கிறோம் அப்படின்னு. ஆனா ஆமானுக்கு எப்படி தோணுதுன்னா, மொர்கதாயை தண்டிக்கணும், மொர்கதாயை தண்டிக்கிறது வந்து ரொம்ப சில்லியா தெரியுது, ரொம்ப சின்ன விஷயம். இவனை போய் ஒரு ஆளா ஒரு மேட்டரா இவனை போய் எப்படி இது பண்றதை விட என்ன பண்றான், பெருசா பிளான் பண்றான். ஆமான் வந்து பெரிய மொத்த யூத ஜனங்களே அழிக்கிறதுக்கு பிளான் பண்றான். மொர்கதாயை தூக்குல போடுறதுக்கு ரெடி பண்றான், மொர்கதாயை தூக்குல போடுறதுக்கு ஸ்பெஷல் மரமார ரெடி பண்றான். ஆமான் இந்த பேக்ரவுண்ட்ல தான் என்ன பண்றாங்க, 4வது வருஷம் வாசிக்கலாமா, 4:4 வருஷம் எஸ்தர். இந்த நேரத்துல தான் வந்து எல்லாம் பிளான் பண்றாங்க. யூத ஜனங்கள் அழிக்கிறதுக்கு என்ன பண்றாங்க, ஆமான் வந்து நெக்ஸ்ட் ராஜா பக்கத்துல இருக்காரு. ராஜா என்ன சொன்னா, அந்த ராஜா என்ன பண்றாரு, வேற ஒரு ஜனம் வந்து நம்ம தேசத்துல அதிகமா வளர்ந்துட்டே இருக்காங்க, அவங்கள அழிக்கணும் அப்படின்னு என்ன பண்றாரு. அது ஆமான் வந்து ராஜா சொல்றாரு. ராஜா என்ன பண்றாரு, டக்குன்னு அந்த மோதிரத்தை கழட்டி உங்களுடைய இஷ்டப்படி செய். ராஜா ஒரு ஆளுக்கு மோதிரத்தை கொடுத்துட்டாங்கன்னா இஸ் கிவ்ஸ் அத்தாரிட்டி. ஆண்டவர் வந்து 2 குமாரர், கெட்ட குமாரன் நம்ம நல்லா படிப்போம், கெட்ட குமாரன் நல்ல குமாரன். ஆக்சுவலி அந்த இதுல அவங்க அப்பா தூரத்துல இருந்து வரப்ப அவனுக்கு என்ன பண்றாரு, இங்கிருந்து இறங்கி ஓடி அவனுக்கு சால்வை போட்டு அவன் கையில என்ன பண்றாரு, மோதிரத்தை எடுத்து கொடுக்குறாரு. ஸோ அது என்னது, அந்த அத்தாரிட்டினா அந்த பையனுக்கு மறுபடியும் அந்த தகப்பன் அவருக்கு தர. அதே மாதிரி தான் இந்த இடத்துல ராஜா வந்து ஆமானுக்கு மோதிரத்தை கழட்டி தரதுல என்ன அது, ஹி இஸ் கிவிங் ஹிஸ் அத்தாரிட்டி, நீ என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். அதை வச்சு என்ன பண்ற, ஆமான் எல்லா அட்வர்டைஸ்மெண்ட் பண்றாரு, ரெடி பண்றாரு. எல்லா தேசத்துக்கும் அஞ்சல்காரர்களை அனுப்பி குதிரையில அனுப்புறாரு. இந்து தேசம் முதல் எல்லாரும் போங்க,
போயிட்டு இந்த நாள் இந்த டேட்டு எல்லா யூத ஜனங்களும் ஒரே டைம்ல சொல்றோம். மொத்த ஜனத்துல என்ன பண்றோம், நம்ம காலி பண்றன்ற ஒரு ஸ்டேஜுக்கு வருது. இதெல்லாம் மொத்தத்தை கேட்டு என்ன பண்றாரு, ரொம்ப வருத்தப்பட்டு துணியை கிழிச்சுட்டு ரொம்ப சாம்பலை தெரிந்து கொண்டு அவர் என்ன பண்றாரு, ஜெபம் பண்றாரு, ரொம்ப இது பண்ணிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் தான் வந்து எஸ்தர் விசாரிக்கிறார். 4வது வசனம் சொல்லுது, அப்பொழுது எஸ்தரின் தாதிமார்களும் அவர்களுடைய பிரதானிகளும் போய் அதை அவளுக்கு அறிவித்தார்கள். அதனாலே ராஜாதி மிகவும் துக்கப்பட்டு மொர்தெகாய் உடுத்தியிருந்த இரட்டை எடுத்து போட்டு அவனை உடுத்து வைக்கிறதுக்கு வஸ்திரங்களை அனுப்பினாள். அவனோ அவர்களை ஏற்றுக்கொள்ளாது இருந்தான். என்ன பண்றா எஸ்தர் இந்த இடத்துல என்ன பண்றா, ரொம்ப துக்கப்பட்டு என்ன பண்ண, மொர்தெகாய்க்கு தனியா துணி கொடுத்து அனுப்புறாரு. ஆனா மொர்தெகாய் என்ன பண்ணாரு, அதை ஏத்துக்கல. மறுபடியும் இது போய் சொல்றாங்க. இப்ப மொர்தெகாய் சொல்றாரு, எஸ்தரை பார்த்து சொல்றாரு, நீ ராஜா பேலஸ்ல இருக்கு நினைக்காத, யூத ஜனங்களுக்கு என்னது ரட்சிப்பு வரும். மொர்தெகாய் பாருங்க எவ்வளவு பிரேவா சொல்றாரு, ரட்சிப்பு வரும் யூத ஜனங்களுக்கு. ஆனா நீங்களும் குடும்பம் நினைச்சு பாருங்க என்ன ஆவீங்க. அதுக்கப்புறம் மொர்தெகாய் சொல்றாரு, யாருக்கு தெரியும் இந்த நேரத்துல ஆண்டவர் உன்னை அந்த பேலஸ்ல வச்சிருக்காங்க, இந்த நேரத்துல என்ன பண்ணிருக்க, நீ அந்த இடத்துல இருக்க, யாருக்கு தெரியும் ஆண்டவரோட திட்டம். இப்ப நான் இந்த இடத்துல இருக்கேன், God has placed me, ஒரு ஆர்கனைசேஷன், ஒரு சர்ச், ஒரு வீடு, ஆண்டவர் இந்த இடத்துல இந்த நேரத்துல இந்த சிட்டில ஆண்டவர் வச்சிருக்காரு, ஆண்டவர் திட்டம் வச்சிருக்காரு. சோ எஸ்தர் வந்து சரியான இடத்துல சரியான ஊர்ல இருக்காங்க, சரியான நேரத்துல இருக்காங்க. மொர்தெகாய் சொல்றாரு. அதுக்கப்புறம் எஸ்தர் மறுபடியும் ரிப்ளை பண்றாரு, ராஜாவை நான் போய் பார்க்க முடியாது. ஏன்னா ராஜாவை பார்க்கணும்னா ஒரு ராஜாவை நினைச்ச நேரத்தில் பார்க்க முடியும். எஸ்தர் சொல்றாரு, நான் ராஜாவுக்கு போய் 1 மாசம் ஆச்சு, அவர் போய் பார்க்கவே இல்லை. ஏன்னா ராஜாவை பார்த்தா என்னது, என்னோட உயிர் தான் ஆகுது. ஆனாலும் எஸ்தர் சொல்றாரு, நான் செத்தாலும் சாகுறேன், எனக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு என்ன பண்றேன், எல்லாத்துக்கும் சொல்றான். யூதர்கள் எல்லாத்தையும் என்ன பண்றாங்க, உபவாசம் பண்ணுங்க, நான் செத்தாலும் சாகுறேன், நான் ராஜா போய் சந்திக்கிறேன். அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, எல்லாரும் ஜெபம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. எஸ்தர் ராஜாவுக்கு போறாங்க. ராஜா கண்ணில் அவருக்கு என்ன பண்ணுது, தயவு கிடைக்குது. அல்லேலூயா. சோ எஸ்தர் என்ன பண்றா, முதல்ல நெகேமியா மாதிரி அவளே என்ன பண்றா, என்கொயரி பண்றா. அதுக்கப்புறம் அவளே என்ன பண்றா, துக்கப்படுறா. அதுக்கப்புறம் ராஜாக்கு அவருக்கு என்ன பண்ணுது, ராஜாவை மீட் பண்றா, உபவாசம் பண்றா. அதுக்கப்புறம் ராஜா பண்றாங்க, ராஜாவுக்கு என்ன கிடைக்குது, ராஜாவுக்கு எஸ்தருக்கு தயவு கிடைக்குது. அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையிலும் ஆண்டவருக்கு நம்ம இருக்கும்போது, நம்ம ஜெபிக்கும் போது, உபவாசம் பண்ணி ஜெபிக்கும் போது ஆண்டவர் நமக்கு தயவு கொடுக்கிறவரா இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் நம்பும்போது நமக்கு எட்டாத பணிகள் நமக்கு கிடைக்கும். நம்ம நினைச்சோம், இது என்னால தொடர முடியாதுமா, நான் போய் இது போய் தொட முடியுமா, நான் போய் இந்த ஊருக்கு போக முடியும், எனக்கு இந்த வேலை கிடைக்குமா. ஆண்டவர் என்ன பண்றாரு, அதை சாத்தியமாக்குறாரு. அதான் ஆண்டவர் சூப்பர் நேச்சுரல் பவர்ஃபுல் ஆண்டவர், ஆசம் ஆண்டவர். அவரோட தயவு நமக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் நடந்த கதைகளெல்லாம் நீங்க அறியும். அதுக்கப்புறம் பெரிய ஒரு ஆமான், எந்த மரத்துல முருகதை தூக்குல போன ஆமான் நினைச்சானோ அதே மரத்துல ஆமான தூக்குல போட்டாங்க. ஆண்டவர் அப்படியே மாத்திட்டாரு. ஒரு நைட்ல எல்லாமே மாறிடுச்சு. ஏதாவது யூத ஜனங்களை அழிக்கணும் என்ற அந்த அஞ்சல்காரர்கள் குதிரையில போய் சொல்ல போயிட்டாங்க. எல்லாரும் எந்த அளவுக்கு வேகமா அந்த தகவல் போனதோ யூதர்களை, அதுக்கப்புறம் நம்ம யூதர்களை ராஜா சொன்ன கட்டளை வந்து அது வாபஸ் பண்ணவே முடியாது. வேதத்துல சொல்லுது, ராஜா ஒரு கட்டளை கொடுத்துட்டாருன்னா அது வாபஸ் பண்ணவே முடியாது. அதுக்கு என்ன பண்றாங்க, யூதர்களை தாங்களே டிஃபெண்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டாரு. அப்படி புது ஆர்டர் வரும். அந்த புது ஆர்டர் என்ன பண்ணணும், மறுபடியும் வந்து இந்து தேசம் வரைக்கும் போகணும். அந்த டைம்ல வாட்ஸ்அப், இமெயில் அதெல்லாம் எதுவுமே கிடையாது, காலும் கிடையாது. குதிரை என்ன பண்ணணும், தகவலை எடுத்துட்டு போகணும். அவன் சாப்பாடு கட்டிக்கிட்டு இங்கிருந்து கொடுத்து அங்க கொடுத்து அப்படிதான் போகணும். ஸோ எந்த அளவுக்கு போனதோ அதே மாதிரி யூதர்கள் தங்களை தாங்களே பாதுகாத்துக்கலாம் சொல்ற தகவல் வந்து அது எல்லா ஊருக்கும் பரப்புறாங்க. அதுக்கப்புறம் அந்த நாள் வந்தது. அந்த நாள் என்னோட யூதர்கள் தங்களை தாங்களே எல்லாரும் பாதுகாத்துட்டாங்க. அந்த தேசம் முழுக்க என்னது, ரட்சிக்கப்பட்டிருக்கு. அந்த தேசம் முழுக்க என்னது,
மறுபடியும் யூதர்கள் என்ன பண்றாங்க? ஆண்டவருடைய ஜனங்கள் மீண்டும் கொண்டார்கள், மேலே வந்துட்டாங்க. ஆண்டவர் அப்படிதாங்க செய்வார் நம்ம வாழ்க்கையிலும். நம்ம சரியான இடத்துல இருக்கும்போது, சரியான காரியத்தை செய்யும் போது ஆண்டவருக்கு நமக்கு தயவு கொடுக்கிறார். அன்னைக்கு வந்து நம்மளுடைய சரி ஆண்டவர் பக்கம் இருக்கா? நம்ம ஆண்டவர் இருக்கிற பொசிஷன்ல, ஆண்டவர் என்னை வச்சிருக்கிற இடத்துல, ஆண்டவரே தேங்க்யூ, என்னை இந்த இடத்துல நீங்க வச்சிருக்கீங்களா, தேங்க்யூ ஸோ மச். இன்னைக்கு நான் என்ன பண்ணணும், என்னை வழி நடத்துங்க. ஆண்டவர் அந்த எதிர்த்து நம்மளுக்கு எதிர்பார்க்கிறேன். ஆண்டவர் நான் இருக்கிற பொசிஷன்ல என்னோட ரோல் என்ன, நான் என்ன பண்ணணும், ஆண்டவர் எதுக்காக, எந்த நோக்கத்துக்காக என்னை நீங்க வச்சிருக்கீங்க, that be fulfilled. நம்மளுடைய ஜெபம் அப்படியா இருக்கும். நம்ம ஜெபிக்கலாமா? Thank you Jesus. அப்பா உமக்கு நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. நெகேமியா எஸ்தர் வாழ்க்கையில நீங்க செஞ்ச அற்புதங்கள் ஆண்டவரே. ஆண்டவரே அவங்கள சரியான நேரத்துல, சரியான இடத்துல, சரியான ஜனங்களோட நீங்க வச்சிருக்கீங்க. ஆண்டவரே நாமும் நம்புறோம் இந்த சாயங்கால வேளையில நீங்கள எங்களை சரியான இடத்துல வச்சிருக்கீங்க ஆண்டவரே. தேங்க்யூ அப்பா. ஆண்டவரே உங்க நாமம் மகிமைப்படட்டும். We give you glory, honor, praise to you only Lord. எங்களை பலப்படுத்துங்க ஆண்டவரே. நாங்கள் கேட்ட வார்த்தைகள் ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்களுடைய சித்தம் எதுவோ அந்த சித்தம் எங்கள் வாழ்க்கையில் நிறைவேறட்டும் தகப்பனே. ஆண்டவரே நாங்கள் உம்மிடத்தில் வரும்போது உண்மையின் முதல் மொழிக்காரன் என்ற சத்தத்தை நாங்கள் கேட்கணும் ஆண்டவரே. அக்கிரமக்காரர் என்று அன்ற வார்த்தை கேட்காம உண்மையின் முதல் மொழிக்காரன் சத்தத்தை நாங்கள் கேட்கணும் ஆண்டவரே. எங்களை வழி நடத்துங்க. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே.